எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என் கல்யாண நிகழ்வுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். என்னை பற்றி பலருக்கு நல்ல அறிமுகம் இருந்தாலும் ஒரு பொதுவான அறிமுகம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். புலவர் போரே ராதாகிருஷ்ணன் மற்றும் அம்பிகா தம்பதிகளுக்கு பிடிச்ச 2வது மகனாகவும் இரா எழிலோடவனுக்கு செல்ல தம்பியாகவும் பிறந்த நான் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் படிச்சுட்டு பிறகு பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முறையை சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் வாங்கிட்டு அடுத்தது பிஹெச்டி அதாவது முனைவர் பட்டமானது சிஏஎஸ் மெரைன் பயாலஜி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முனைவர் எஸ் ஜெயலட்சுமி மேடம் அவர்களோட வழிகாட்டுதலில் வாங்கினதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜாலியாக ஆராய்ச்சி படிப்பு லைப்ரரி அப்படின்னு சுற்றிட்டு இருந்த எனக்கு எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் நிச்சயம் பண்ணி உன்னோட அடுத்த கட்ட இல்லற வாழ்க்கையை தொடங்கு அப்படின்னு சொல்லி பிப்ரவரி 16ஆம் தேதி உனக்கு கல்யாணம்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நல்ல நாளில் பிப்ரவரி 16 என்னுடைய கல்யாண நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப பொதுவாக எல்லோரும் கல்யாண வீட்டுக்கு வரவங்களுக்கு தாம்பூலப்பை திருக்குறள் அபிராமி அந்த இது மாதிரி புக்கை கொடுக்குறாங்க. நம்ம மாறுபட்டு ஏதாவது மக்களுக்கு பயனுள்ளதாக செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப இன்றைக்கி நடைபெறுகின்ற பருவநிலை மாற்றங்கள், விவசாய அழிவு, பெருகி வரும் ஊழல் லஞ்சம், கால மாற்றங்கள் இதெல்லாம் பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்கிறப்ப இன்றைக்கி உலகமே பேசிகிட்டு இருக்க புவி வெப்பமாதலை பற்றி நம்ம ஏன் அன்றைக்கி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனையை தோணுச்சு. குளோபல் வார்மிங்கை பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவானதுக்கு அப்புறம் இதை நண்பர் ஜெயபிரகாஷ் வேல் தோழர் ஜெயபிரகாஷ் வேல் அவர் ஒரு கம்யூனிஸ்ட்டு, அவர்கிட்ட சொன்னப்போ இது ஒரு நல்ல முயற்சி, இதை நம்ம எடுத்து செய்வோம், இதுக்கான என்ன உதவி வேணாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் கொடுத்த நம்பிக்கையில் தான் இதை கண்டிப்பாக நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உந்துதல் நண்பர்கள் டாக்டர் கோவிந்தன் சார், சுரேஷ் சார், என் பள்ளிக்கால தோழர்கள், என்றைக்குமே என் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தங்கவேல், ராஜேஷ், வெங்கடாஜலபதி, அப்புறம் குப்புசாமி மாமா இவங்ககிட்டலாம் சொன்னப்போ இது நல்ல முயற்சி, இதை எடுத்து செய்டா அப்படின்னு சொன்னாங்க. நான் எந்த காரியம் செஞ்சாலும் அதுக்கு பின்பலமாக இருக்கக்கூடிய எங்கள் அப்பா அம்மா அண்ணன் அப்புறம் கவி இவங்ககிட்டலாம் கேட்டப்போ இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி தோளில் தட்டாத குறைய என்னை வாழ்த்தினதுக்கு அப்புறம் தான் இந்த முயற்சியை தொடங்கினேன். இந்த முயற்சி இதோடு நிற்கணுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இது ஒரு தொடர் நிகழ்வானா தான் ஒரு நல்ல வெற்றியாக அமையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, நீ குளோபல் வார்மிங்கை பற்றி பேசுகிற, இந்த குளோபல் வார்மிங்கை பற்றி பேசுகிறனா உனக்கு புவியியலை பற்றி நல்ல தொடர்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் கிடையாது. நானும் படிச்சுட்டு தான் சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்கேன். எனக்கும் புவியியலுக்கும் உள்ள தொடர்பு இந்தியாவோட நரேந்திர மோடிக்கும் பாகிஸ்தானோட அப்துல் கலானிக்கும் உள்ள தொடர்பு தான். இந்த தொடர் நிகழ்வுனா எப்படி தொடர் நிகழ்வாகிறது அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஏதோ இன்றைக்கி முத்தையன் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தோம், இன்றைக்கி குளோபல் வார்மிங் அவேர்னஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறது இல்லாமல் இதில் தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள். இல்லைனா உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விசேஷங்களுக்கு எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அங்கே மக்களுக்கு என்ன வகையான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம், குளோபல் வார்மிங்கை பற்றி மட்டும் இல்லாமல் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க பருவகால மாற்றங்கள், அழிந்து வரும் விவசாயங்கள் எல்லாம் பற்றி நம்ம மக்களுக்கு அவசியம் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். ஏன் இதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இது இப்படியே நம்மளோடையே இல்லாமல் அடுத்த வர்ற சந்ததிகளுக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கையை நம்ம உருவாக்கி தரணும்னா இன்றைக்கி நமக்குள்ளே ஏற்படுற அவேர்னஸ் விழிப்புணர்வு தான் நாளைய சமுதாயம் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையில் இந்த பேச்சை தொடங்குறேன். ஏன் இந்த முயற்சி அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஏதோ பிஹெச்டி பட்டம் வாங்கினோம், டாக்டர் பட்டம், டாக்டர் முத்தையரன் அப்படின்னு பேரை போட்டுக்கிட்டு ஒரு பேப்பர் போட்டோம், பப்ளிகேஷன், ஒரு கான்ஃபரன்ஸ் போனோம், ஒரு நல்ல பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு நல்லா சம்பாதிச்சோம் அப்படின்னு இல்லாமல் நம்மளுடைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஏதாவது க்ரியேட் பண்ணி சோஷியல் ரிலவன்ஸாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அப்பப்போ இங்கிலீஷ் பேசுவேன். அது எங்களால் மாற்றவும் முடியாது. நான் தமிழை நேசிக்கிறவன், ஆனால் ஆங்கிலத்தையும் ஆமோதிக்கிறவங்கிறதுனால இந்த தமிழ் வார்த்தைகள் ஆங்கில வார்த்தைகள் கலப்பு நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த முயற்சி எடுக்கிறேன். அதோடு இல்லாமல் நாங்கள் படிச்சுட்டோம், பல விதமான குளோபல் வார்மிங் மீட்டிங்கு அப்படிலாம் அட்டன் பண்ணுறப்ப ஏசி காரில் வர்றாங்க, ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு பெட் பாட்டில் வச்சுக்கிட்டு, அது ஒரு பிளாஸ்டிக் பெட் பாட்டில், அதில் ஒரு ஐஸ் வாட்டரை குடிச்சிட்டு குளோபல் வார்மிங்கை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்கால சமுதாயம் இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்ச பாமரர்களுக்கும் நம்ம ஊரில் உள்ள விவசாயிகளுக்கும்
நம்மை சார்ந்த உறவினர்களுக்கும் அடுத்த ஜெனரேஷனான குழந்தைகளுக்கும் இதை கொண்டு போகணுங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த முயற்சியை எடுத்து செய்கிறேன். இதை ஏன் கல்யாண வீட்டில் செய்யணும்? அடுத்த கேள்வி. இந்த கல்யாண வீட்டில் செய்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச சமூக நீதி காவலர் பெரியார் முதற்கொண்டு சென்னை மாகாணத்து தமிழ்நாடுன்னு பேர் வச்ச காஞ்சிபுரத்து கதிரவன் அண்ணா வரைக்கும் தங்களுடைய கொள்கைகளை அனைத்தையுமே கல்யாண வீட்டில் தான் செஞ்சாங்க. அவங்க தான் உங்களுடைய திராவிட கொள்கைகள், சமூக நீதி போராட்டங்கள் எல்லாத்தையும் வளர்த்தாங்க. ஏன்னு கேட்டால் இந்த இடத்துல தான் சின்ன வயசு குழந்தை வர்றாங்க, பெரிய வயசு தாத்தா வராங்க, அழகான பெண்கள் ஆபரணம் அணிஞ்சிட்டு வராங்க. ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, வெட்டி அரசியல் கிடையாது. இந்த இடத்துல நம்ம சொன்னோம்னா இது எல்லாருக்கும் ரீச் ஆகுங்கிற முயற்சியில் தான் நான் இதை இங்கே சொல்கிறேங்க. இந்த குளோபல் வார்மிங்கில் என்ன அப்படின்னு சொன்னால் புவி வெப்பமயமாதல் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். புவி வெப்பமயமாதல்னால் என்னென்னா, இந்த நிலப்பகுதிக்கு மேலே உள்ள காற்றும் வெப்பமாகுது, இந்த கடல் பகுதிக்கு மேலே உள்ள காற்றும் வெப்பமாகுது. இது எப்படி வெப்பமாகுது, இது வெப்பமானால் என்ன நடக்கும், இதை வெப்பமாகிறது எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயமே. பூமிங்கிறது என்னென்னா ஒரு கோள், இது சூரியனை சுற்றி வருது, இதோட நிப்பாட்டிப்போம். இதில் ஆக்சிஜன் இருக்குது, நம்ம உயிரினங்கள்லாம் வாழுறோம். இந்த பூமியோட ஏஜ் என்ன சொல்கிறாங்கன்னா 4.6 பில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி தோணுதுங்கிறாங்க. பில்லியன்னா என்னென்னா நம்ம 1 போட்டு 9 0 போட்டுங்க, அது மாதிரி 4.6 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம தோன்றின பூமியில் 95% உயிரினங்கள் அழிஞ்சிட்டு தான் சொல்கிறாங்க. மீதம் இருக்கிறது 5% உயிரினங்கள் தான் இருக்குது. இந்த 95% உயிரினங்கள் அழிஞ்சிடுச்சு. அதுக்கு யார் காரணம்னா நாம தான் காரணம், நாம் செஞ்ச எஃபெக்ட் தான் காரணம். மீதி இருக்கிற 5% எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம்னா அதுவும் கிடையாது. இதையும் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் காப்பாற்றுவோமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. உயிரினங்கள் அழிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறத இன்றைக்கி கண்கூட நம்மளால் பார்க்க முடியுது. கண்கூட பார்க்கணும். நம்ம சின்ன வயசில் பார்த்த சிட்டுக்குருவிகள், நாத்தனாங்குருவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குருவிகள் எல்லாம் இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியல. வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு நான் பார்க்குறப்ப எந்த குருவிகளையும் என் கண்ணுக்கு தெரியல. நம்மளாம் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியலாக ஸ்பென்சர் பிளாஸாவில் போய் ஒரு சிட்டுக்குருவிகளை பார்த்து ரசிச்சிட்டு இருக்குமே தவிர இன்னமும் நம்மளால் அந்த இயற்கையோட அழிவை நம்மளால் உணர முடியுதுங்கிறது தான் உண்மை. இதுக்கெல்லாம் தான் இந்த குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லி நம்ம சேவ் எர்த்துன்னா உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் காப்பாற்றுறது, நாமளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறோம். இந்த குளோபல் வார்மிங்னா என்ன? இதை ரொம்ப சயின்டிஃபிக்காக பேசாமல் நம்ம எளிமையாக பேசுவோம். குளோபல் வார்மிங்னா எர்த் ஃபீவர் அப்படின்னு வச்சுக்கலாம். எர்த்து ஃபீவர்னால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம பூமி தாய்க்கு ஜுரம் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லலாம். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டீங்களா? நமக்கு ஜுரம் வந்ததுன்னா என்ன ஆகும் பாருங்கள். நம்ம உடம்புல 1 டிகிரியோ இல்லை 2 டிகிரியோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதுன்னா நடுக்கம் வருதுங்கிறோம், சாப்பிட முடியலங்கிறோம், வாமிட் எடுக்கிறோம், டாக்டர்கிட்ட ஓடுறோம். எவ்வளவு பிரச்சனையை நமக்கு தருது. ஆனால் நாம் செய்கிற தப்பை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே இருந்துக்கிற, நம்மளெல்லாம் தாங்கி பிடிக்கிற, நம்ம தொட்டு கும்பிட வேண்டிய பூமி தாய்க்கு ஃபீவர் வந்துருச்சு. எப்படி ஃபீவர் வருது? யார் இந்த ஃபீவரை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கிறார்? இதை எப்படி இந்த ஃபீவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்? அதைத்தான் இப்போ நம்ம ஃப்ரீயாக பேச போகிறோம். இந்த எர்த்து ஃபீவருக்கு யார் காரணமாக இருப்பா? வானத்துலேருந்தெல்லாம் ஆளு பூச்சி வரலைங்க, நாம் தான் காரணம். எப்படி காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு காலத்தில் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடிலாம், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லலாம், நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஊரில் விவசாயம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்தது. இயற்கை வளங்கள் நிறைஞ்சிருந்துச்சு, தண்ணிலாம் நல்லா வந்துச்சு. ஜூலை மாதம்னா தண்ணி வந்துச்சு, காவேரியில் தண்ணி வந்துச்சு, எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. மாதம் மாதிரி மழை பெஞ்சிச்சு, ரொம்ப அருமையாக போயிட்டு இருந்தது லைஃபு. ஆனால் இப்போ எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. ஏன் மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தா, அதை மாற்றுறதுக்கு காரணம் நாம தான் சொல்லிட்டோம். எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி பேசணும்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு வாயு நம்ம அதிகமாக ரிலீஸ் பண்ணுறோம், அதாவது அதிகமாக வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை எப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, கடந்த 1860லேருந்து 1970க்குள்ளே மக்கள் தொகை 3 மடங்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளோ ஆயிடுச்சு? மக்கள் தொகை 3 மடங்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மக்கள் தொகை அதிகமாகிறதுக்கும் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் என்ன சார் ஒற்றுமை அப்படின்னு கேட்குறீங்களா?
நாம் பொதுவாக யூஸ் பண்ணுற மின்சாரம், அடுத்தது ஏசி, ஃப்ரிட்ஜு, இதை மாதிரி பொருள்கள் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது. அடுத்தது இந்த 1860 இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகமாகிடுச்சுங்கிறாங்க. அதாவது தொழிற்புயற்சி அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தொழிற்புயற்சினா என்ன? நம்ம வாழ்க்கையில் வேகமாக போகணும், பொருளாதாரம் நிறையா சம்பாதிக்கணும். உலகத்தில் எல்லாருமே பொருளாதாரம் நோக்கிய பாதையை தான் முன்னின்று செஞ்சாங்களே தவிர இந்த சமுதாயத்தோட நிலைமையை யோசிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பொருளாதாரத்தையும் சமுதாயத்தையும் ஒரு சேர பார்த்த தலைவர்களே ரொம்ப குறைச்ச அப்படின்னு கூட சொல்லலாம். அதை விட்டுருவோம். இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடை இன்க்ரீஸ் பண்ணினேன் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ரிலீஸ் பண்ணி அதிகமாக ஆக்கிட்டோம், அதனால தான் புவி வெப்பமாகிடுச்சின்னு சொன்னேன். எவ்வளவு வெளிப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், கடந்த 150 வருஷத்தில், அதாவது கடந்த 150 வருஷத்தில் 30% கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளவு? 30% அதிகமாக கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடை விட மோசமான மீத்தேனை 150% அதிகமாக வெளியிட்டிருக்கோம். எத்தனை வருஷத்தில்? கடந்த 150 வருஷத்தில். இந்த 150 வருஷத்தில் மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு, தொழிற்புரட்சி அதிகமாகிடுச்சு, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிடுச்சு, மீத்தேன் அதிகமாகிடுச்சு. சரிங்க, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குது. ஒரு காலத்தில் மரம்லாம் இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. இப்போ இந்த மரத்தினால என்ன பயன்கிறது நமக்கு தெரியும். நாம் பொதுவாக ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுவோம், அதாவது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவோம். இந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு அது ஆக்சிஜனை வெளியிடும். எது? மரம். அதே மாதிரி நம்ம ஒரு 6ஆம் அறிவு செய்கிற ஒரு வித்தியாசமான ஒரு கொள்கை ஒன்று இருக்குது. நாம் நல்லது செய்ய மாட்டோம், நல்லது செய்கிறத என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டோம், விட்டு வைக்கவும் மாட்டோம். அதே மாதிரி இந்த மரத்தெல்லாம் என்ன பண்ணியிருக்குது, நாம் தான் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறோம்ல, அது எடுத்துகிட்டு இருந்துச்சுன்னா அதை எப்படி விட்டு வைக்கிறது? அதனால் கடந்த 100 வருடங்களில் 34 மில்லியன் ஏக்கர் மரங்களை வெட்டி சாய்த்தோம். அதனால தான் இந்த புவியோட வெப்பம் அதிகமாகுது அப்படிங்கிறாங்க. இந்த கார்பன் டை ஆக்சைடை க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், அதாவது பசுமை இல்ல வாயுக்கள் அப்படிங்கிறாங்க. என்னங்க கார்பன் டை ஆக்சைடு அப்படியே இருந்தது, இதை ஏதாவது மாற்ற முடியாதா அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. மற்ற வாயு மாதிரி இல்லாமல் இந்த கார்பன் டை ஆக்சைடு 200 to 400 வருடங்கள் தன் நிலையிலிருந்து மாறவே மாறாது. அதனாலையும் நமக்கு இந்த புவி வெப்பமயமாதலை தடுக்க முடியல. சரி, இப்படிலாம் புவி வெப்பமயமாகுது அப்படிங்கிற நீ, பூமிக்கு ஃபீவருங்கிற, எவ்வளவு டிகிரி டெம்பரேச்சர் ஏறி இருக்கு அதை கேட்கணும்ல. இது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் இப்போ உலக லெவலில் இப்போ தான் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. கடந்த 100 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான, அதாவது எப்படி சொன்னால் குறைவான ஆராய்ச்சிகள் தான் பண்ணியிருக்காங்க. இந்த குறைவான ஆராய்ச்சிகள் எங்கே பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பசிபிக் கடற்கரையோரங்களில் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 100 வருஷத்தில் பூமி 0.74 டிகிரி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு? 0.74 டிகிரி அல்லது 1.3 ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னங்க 0.74 தானே அப்படிங்கிறீங்களா? இந்த 0.74 டிகிரி டெம்பரேச்சர் அதிகமானதுக்கு இன்னும் 56 வருடங்களில் மாலத்தீவுன்னு ஒரு நாடே இருக்காதுங்கிறாங்க. பாருங்கள், 0.74க்கு மாலத்தீவுங்கிற ஒரு நாடே இருக்காது அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? இதோட ஒரு மோசமான விஷயத்தை இனிமேல் தான் சொல்ல போகிறேன் நான். என்னென்னா, இந்த 0.7 டிகிரி டெம்பரேச்சருக்கு மாலத்தீவு எழுந்துருச்சு. இந்த ஐபிசிசின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த காலநிலையெல்லாம் எப்படி மாறுது, எவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, இதெல்லாம் அவங்க கவனித்து நாட்டு மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு மோசமான விஷயத்தை சொல்கிறாங்கன்னா, 2100, அதாவது இன்னும் ஒரு 90 வருஷம் கழித்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புவியோட டெம்பரேச்சர் 6.4 டிகிரி சென்டிகிரேட், அதாவது 6.4 டிகிரி சென்டிகிரேடு டெம்பரேச்சர் வெப்பனம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 0.74க்கே என்னாச்சு, மாலத்தீவு போயிடுச்சு.
6.4னா யோசிச்சு பாருங்க. நம்ம கடற்கரை நகரம் இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கேன் நான், சென்னை இருக்காது, நம்ம நாகப்பட்டினம் இருக்காது, பூம்புகாரில் தண்ணி வந்துடும், செம்மனார் கோயிலில் தண்ணி வந்துடும், ஏன் கும்பகோணத்தில் கூட தண்ணி வரலாம். அந்த லெவலுக்கு கடல் மட்டத்தோட தண்ணி உருகுது. என்ன தம்பி திடீர்னு கடல் தண்ணி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்கிறீங்களா? எப்படி கடல் தண்ணி உள்ளே வருது? இந்த 0.74 டிகிரி டெம்பரேச்சர் ஆனதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த துருவப்பகுதியில் உள்ள பனிக்கட்டிலாம் உருகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பனிக்கட்டி உருகுதா? ஆமாம். இந்த டெம்பரேச்சர் அதிகமானால் ஆட்டோமேட்டிக்கலாக பனிக்கட்டி, ஒரு பனிக்கட்டி எடுத்து வச்சுருந்தாவும் உருகும்ல வெப்பத்தில். அதே மாதிரி இந்த 0.74 டிகிரிக்கு துருவப்பகுதியில் உள்ள ஐஸ் கட்டிலாம் உருகுது. எப்படி ஐஸ் கட்டி உருகுதுன்னா, அதாவது 5.6 கியூபிக் மைல்ஸ் பெர் இயர் வருஷத்துக்கு உருகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி உருகிறதுனால என்ன ஆகுன்னா, பல ட்ரில்லியன் பில்லியன் கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து அப்படியே அந்த கடலில் வருது. அந்த கடல் தண்ணி இந்தியன் ஓஷனுக்கு வருது. ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொண்டு இந்த கடல் மட்டமானது உயருது. 0.74க்கு எப்படின்னா 6.4க்கு எப்படி இருக்கும் பாருங்கள். அதனால தான் நம்ம ஊருக்கும் தண்ணி வந்துடும்னு சொல்கிறேன். யுனைடெட் நேஷன் என்ன சொல்கிறான், ஐநா சபை உலகத்தில் உள்ள எல்லாரையும் மக்கள் தொகை எடுக்கிறான். இந்த மக்கள் தொகை எடுக்கிறதுல இன்னைக்கு வந்து 6.4 பில்லியன், அதாவது 6.4 பில்லியன் மக்கள் தொகை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் 50 வருஷத்தில் இது 9 பில்லியன் தொடும் அப்படின்னு சொல்கிறான். 9 பில்லியனை தொடுதுன்னா என்ன ஆகுன்னா, இன்றைக்கி நாம் ரிலீஸ் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடே தாங்க மாட்டேங்குது. நாளைக்கு கூட வர்ற மக்கள் தொகையும் இந்த கார்பன் டை ஆக்சைடும் தொழில் புரட்சியும் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் நம்ம கூடுமான அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை நம்ம குறைச்சிக்கணும். இப்போ இந்த புவி வெப்பமயமாகிறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். இப்போ நான் சொல்லிட்டேன் கடல் மட்டம் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னு கேட்டால் இப்போ துருவ பகுதியில் வந்து பனிக்கட்டி உருகுது, அதனால் கடல் மட்டம் ஏறுது, கடல் தண்ணி உள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டேன். அது மட்டும் காரணம் இல்லைங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சனியம் பிடிச்ச மழை வந்து பெய்ய மாட்டேங்குது, அந்த காலத்து ராசாலாம் நல்லா இருந்தாங்க, இந்த காலத்து ராசாலாம் சரியில்லை, அதனால் மாதம் மும்மாரி மழை பெய்ய மாட்டேங்குது, திடீர்னு சுனாமி வருது, என்னடா வெயில் கொளுத்துது அப்படிங்கிறோம், புயல் அடிக்குது. நான் புரட்சி புயலை போய் சொல்லலை, சாதா புயலை சொல்கிறேன், இந்த புயல் அடிக்குது, இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதுக்கெல்லாம் காரணமும் நம்ம புவி வெப்பமயமாதல் தான். அதாவது பருவநிலைகளை மாற்றுவதற்கும் காரணம் இந்த புவி வெப்பமயமாதல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த 100 வருஷ ஆராய்ச்சியில். அது எப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். அதோடு இல்லாமல் திடீர்னு நம்ம உயிரினங்கள்லாம், சில உயிரினங்கள்லாம் அழியுது. நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த திடீர்னு உயிரினங்கள்லாம் ஏன் அழியுதுன்னா, அது ஒரு டெம்பரேச்சராக நல்லா ஜாலியாக இருந்துகிட்டு இருக்குது, அது பாட்டு வாழ்ந்துகிட்டு இருக்குது. இந்த நம்ம திடீர்னு அதோட பருவ காலங்கள் மாற்றங்கள்னால பலவிதமான உயிரினங்கள் உலக லெவலில் அழிஞ்சிட்டு இருக்குது. அடுத்தது நமக்கு எதுக்குமே தொடர்பு இருக்குது. உலகத்தில் எதுவுமே அனாதை கிடையாது. எதுக்கும் எங்கேயாவது எதுக்காவது ஒரு தொடர்பு இருக்குது, அதுதான் உண்மை. அதே மாதிரி இந்த மழை சரியாக பெய்யல அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம விவசாயங்கள் அழிஞ்சிட்டு வருது. விவசாயம் அழிதால் மனிதர்களும் பாதிக்கப்படுகிறோம். எப்படிலாம் வந்து மாற்றங்கள் வந்து எப்படிலாம் நம்ம பாதிக்கப்படுறோம் பார்த்துங்க. அதோடு இல்லாமல் இந்த பாக்டீரியா, பூஞ்சைகள், அதாவது ஃபங்கஸ்ஸு, அடுத்தது வைரஸ்ஸு, இதெல்லாம் நுண்ணுயிரிகள். இது நிறைய டிசீஸ் காஸ் பண்ணுதுன்னு சொல்கிறோம். இந்த கடவுள் கூட தூணில் இருக்காரோ துரும்பில் இருக்காரோ அது தெரியல, ஆனால் இந்த பாக்டீரியா இல்லாத இடமே கிடையாது. இது என்ன பண்ணுதுங்க, இதெல்லாம் இந்த பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுறப்ப டெம்பரேச்சர் அதிகமாகுது. இதுகளுக்கு நல்ல இந்த டெம்பரேச்சர் அதிகமானோடனே ஒரு கொண்டாட்டம், திடீர்னு டிசீஸ் காஸ் பண்ணுது. சார்ஸ்டாங்கிறான், அப்புறம் ஸ்வைன் ஃப்ளூடாங்கிறான், முகத்தில் மாஸ்கை போட்டுட்டு அவன் அலைஞ்சிட்டு இருக்கான். பல பேர் எப்படி சாவறானே தெரியல. எல்லாத்துக்குமே இந்த பருவநிலை மாற்றங்கள் ஒரு காரணம், இந்த புவி வெப்பமயமாதல் ஒரு காரணம். இதெல்லாம் இந்த புவி வெப்பமயமாதல நடக்குதுங்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை எப்படி சொன்னாங்கன்னா, உலக லெவலில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த பசிபிக் ஏரியாவில் ஆராய்ச்சி பண்ணதை 2 வகையாக பிரித்தாங்க. எல் நீனோ, லா நீனோ அப்படின்னு சொன்னாங்க. எல் நீனோ அப்படின்னு சொன்னால் ஸ்பானிஷில் ஆண் அப்படின்னு அர்த்தம், லா நீனோ அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆண் அப்படி எல் நீனோ அப்படின்னா வெப்பமண்டல சுழற்சி, பசிபிக் ஏரியாவில் நடக்கிற வெப்பமண்டல சுழற்சி. லா நீனோ அப்படிங்கிறது வந்து குளிர் மண்டல சுழற்சி அப்படின்னு சொன்னாங்க. எல் நீனோ அப்படின்னு சொன்னால் அங்கு வெப்பத்தால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வெப்பத்தால் ஏற்படுத்துகிற மாற்றங்களால் என்ன ஆகுதுன்னா, பசிபிக் ஏரியாவில் நடக்கிற வெப்ப சுழற்சிக்கு
இந்தியன் ஓஷனில் கடல் மட்டம் உயருது, இந்தோனேஷியாவில் கடல் மட்டம் உயருது, ஆஸ்திரேலியாவில் கடல் மட்டம் உயருது, பெருநாட்டில் ஏர்லலாம் டெம்பரேச்சர் அதிகமாக ஏர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு சிலியில் பயங்கரமான மழை பெய்யுது, சிலி நாட்டில் பயங்கரமான மழை பெய்யுது, பசிபிக் ஏரியாவில் வறட்சி ஏற்படுது, சவுத் அமெரிக்காவில் மழை பெய்யுது இப்படின்னு சொல்கிறான். இந்த லாலினோ அப்படிங்கிறதுல குளிர்மண்டல சுழற்சியில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், குளிர்மண்டல சுழற்சியில் அங்கே மாற்றம், அதாவது குளிரால் ஏற்படக்கூடிய மாற்றம் பசிபிக் ஏரியாவில் நடக்கிறப்ப சவுத் ஆப்பிரிக்காவில் பயங்கரமான ட்ரையாக இருக்குதுங்கிறான். அடுத்தது நம்ம ஏஷியா, சவுத் ஏஷியாவில் திடீர்னு புயல் வருது அப்படிங்கிறான். நம்ம இப்போ ஜல் புயல் சொல்ல பார்த்தீங்கன்னா அது மாதிரி திடீர்னு புயல் வருது அப்படின்னு சொல்கிறான். சைனாவில் அதனால் நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறான். சைனாவில் இதனால் நிலச்சரிவு ஏற்படுதான். கனடாவில் 2007 பெஞ்ச மாதிரி மழையே பெய்யல, அவ்வளவு பெருமழை ஏற்படுதுங்கிறான் அந்த குளிர்மண்டல சுழற்சினால். ஆக இங்கே பாருங்கள் எங்கே தொடர்பு இருக்குது பாருங்கள், ஒவ்வொன்றும் எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குன்னு பாருங்கள். பசிபிக் ஏரியாவில் நடக்கிற மாற்றத்துக்கு இன்றைக்கி நம்ம இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஆராய்ச்சி, அதாவது கடந்த 100 வருஷத்தில் நடந்த ஆராய்ச்சி ப்ரூஃப் பண்ணுது. இந்த உலக லெவலில் பசிபிக்கில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் ரிசர்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நண்பர்கள்லாம் கூட கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் அப்படி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. உலக லெவலில் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். சும்மா இருக்க முடியுமா? ஆராய்ச்சி பண்ணுறது சயின்டிஸ்டோட வேலை. உலக லெவலில் இந்த கார்பன் டை ஆக்சைடை குறைக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் யூஎன், அதாவது ஐநா சபை என்ன சொல்லிடுது, ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஃபார் கிளைமேட் சேஞ்ச், அதாவது பருவநிலை மாற்றத்திற்கான கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்க என்ன பண்ணாங்க, 1997 ஜப்பானில் கியோட்டோ அப்படிங்கிற ஒரு நகரத்தில் கூடினாங்க. என்னைக்கு கூடினாங்கன்னா, செந்தமிழ் நாடும் போதினிலே அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள். நம்ம தமிழர்களின் எழுச்சி கவிஞர் முண்டாசு கவிஞர் பாரதியோட பிறந்தநாள் டிசம்பர் 11 1997 கியோட்டோவில் கூடினாங்க. கூடிட்டு என்ன பண்ணாங்க, முதல்ல இந்த கார்பன் டை ஆக்சைடை குறைக்கணும், அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? எல்லா நாடும் சேர்ந்து இந்த கார்பன் டை ஆக்சைடை குறைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதை என்ன பண்ணாங்க, இந்த நாட்டெல்லாம் 2 வகையாக பிரித்தாங்க. ஒன்று அனெக்ஸ் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொன்னாங்க. அனெக்ஸ் கண்ட்ரினா வளர்ந்த நாடுகள். இதில் ஒரு 37 வளர்ந்த நாடுகள் ஒரு அனெக்ஸ் கண்ட்ரியில் கொண்டாந்தாங்க. அடுத்தது நான் அனெக்ஸ் கண்ட்ரி, அதாவது வளரும் நாடுகள். அதில் தான் நம்ம இந்தியா, சைனா, பிரேசில் இந்த மாதிரி நாடெல்லாம் கொண்டாந்தாங்க. இந்த நாடுகள்லாம் சேர்ந்து அதாவது கார்பன் டை ஆக்சைடை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டாங்க. எல்லாரும் போட்டாங்களா? இல்லைங்க, 191 நாடு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டான். ஆனால் அமெரிக்காக்காரன் மட்டும் கையெழுத்து போடவே இல்லை. இதில் என்ன கொடுமைன்னா, இந்த உலக மக்கள் தொகை இருக்குது பாருங்கள், அதில் பிரித்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 17%, நம்ம ஒரு 100 கோடி மக்கள் தொகை இருக்கோம். சைனாக்காரன் 135 கோடி, அவன் 20% மக்கள் தொகை இருக்கான். அமெரிக்காக்காரன் 35 கோடி தான், மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப கம்மி, 4% மக்கள் தொகை தான் அவன்கிட்ட இருக்குது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் ஆயில்ஸு, இந்த பெட்ரோல் டீசல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்து, யூஸ் பண்ணால் தானே நம்ம கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ண முடியும். இந்த ஆயில்லாம் எவ்வளவு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கணக்கு வச்சுருக்கானுங்க. இந்த 135 கோடி மக்கள் தொகை, அதாவது உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட சைனா கூட ஒரு நாளைக்கு 6 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் தான் யூஸ் பண்ணுறான். ஆனால் இந்த 4% மக்கள் தொகை கம்மியாக இருக்கிற அமெரிக்கா என்ன பண்ணுறான், 20 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயிலை யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறான். அதோட இல்லை, இந்த கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு டன் ஒவ்வொரு நாடும் ரிலீஸ் பண்ணுது அதையும் கணக்கு போட்டான். இந்தியா 2.1 தான், சைனா 5.8 டன் கார்பன் டை ஆக்சைடு தான் ரிலீஸ் பண்ணுதுங்கிறான். ஆனால் அதுலேயும் இந்த அமெரிக்கா என்ன பண்ணுறான், 24.1 டன் கார்பன் டை ஆக்சைடையும் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் இதுக்கு மேலேயும் அவனை கொறடான்னு சொன்னாலும் குறைக்க மாட்டாங்கிறான், ஆனால் கையெழுத்து போடணுன்னாலும் போட மாட்டாங்கிறான். அவன் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய அட்டூழியம் தாங்க. ஆனால் என்னடா அமெரிக்காவே போய் திட்டிகிட்டு இருக்க, சைனா ரொம்ப நல்லா நாடா அப்படின்னு கேட்டாதீங்க. அவன் நம்ம அருணாச்சல பிரதேசத்தை நம்ம நாடுங்குவான், அதை விட்டுடுவோம், அந்த மேட்டருக்கு போவோம்னா நம்ம இந்த குளோபல் வார்மிங்கில். ஆனால் அமெரிக்கா பண்ணுறது கையெழுத்து இன்னைய வரைக்கும் போடலைங்க. சரி, அமெரிக்காக்காரன் கையெழுத்து போடலை, அதனால் நாமெல்லாம் சும்மா இருந்துடலாமா? இருக்க முடியாது. அவன் கையெழுத்து போட்டாலும் போடலைனாலும் உலகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கான பாதிப்பை நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருப்போம். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த கியோட்டோ புரோட்டோகாலில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்கிறாங்க.
கார்பன் ட்ரேடிங் அப்படிங்கிறாங்க. இதை பற்றி நண்பர் ஜெயபிரகாஷ் வேல் வந்து நெய்தல் பத்திரிக்கையில் ஒரு விரிவான ஒரு அட்டகாசமான கட்டுரை எழுதினார். அந்த கேட்டோ புரோட்டோக்கால்லாம் என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம நாட்டில் நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து குறைச்சிக்கலாம். எப்படியாவது ஒரு பேரல்ஸ் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணுறதை வச்சு குறைச்சிக்கலாம். இல்லைன்னா ஏதாவது இன்னொரு சின்ன நாட்டுக்கு நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம். ஹெல்ப் பண்ணுறதுனா எப்படின்னா, அவங்க கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அதிகமாக ஏதாவது அவங்க செய்கிற மாதிரி ஒரு டெக்னிக் இருந்தால் அதுக்கு ஹெல்ப் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறையை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா, நாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா கார்பன் டை ஆக்சைடு, அதுலேருந்து அவன் கணக்கில் கழிச்சுக்கிறான். இப்போ கனடா நாட்டுக்காரன் வந்து இந்தியாவுக்கு வந்து சார் நான் உங்களுக்கு காற்றாலை மின்சாரத்துக்கு பணம் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான்னா, நம்ம நாட்டில் நம்ம அனல் மின்சாரத்தினால இந்த நிலக்கரி எரித்து கார்பன் டை ஆக்சைடு போகிறத குறைக்கிறோம். அதே இந்த கணக்கு வந்து நமக்கு குறையாது. நம்ம குறைக்கிறது நமக்கு ஒரு பெனிஃபிட் தான், அதெல்லாம் இல்லை. ஆனால் எவ்வளவு குறைச்சிருக்கான கணக்கு காமிச்சான்னா, இது என்ன பண்ணுறான், கனடா நாட்டுக்காரன் செலவு பண்ணுறான் பார்த்தீங்களா, அந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்லாம் அவன் குறைச்சி கணக்கு காட்டிக்கிறான். இது வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு ஒரு வியாபாரமாகவே ஆயிடுச்சு. அப்படி தான் இந்த கார்பன் ட்ரேடிங்கில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இதுக்கப்புறம் ஏதாவது நாடாவது நடவடிக்கை எடுத்ததா அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக எடுத்திருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து 2004 to 2005 சுமார் ஒரு 54% கார்பன் டை ஆக்சைடு குறைச்சும் காமிச்சிருக்காங்க. பல நாடுகள் இப்போ மரம் நடுறாங்க. பல நாடுகள் வந்து இது சம்மந்தமான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவும் நடவடிக்கைலாம் எடுத்துகிட்டு இருக்கு. நம்மலாம் இப்போ அணு மின்சாரத்தை நோக்கி நிறையா ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. புனல் மின்சாரத்தை நல்லபடியாக போயிட்டுருக்குதுங்க. ஆனால் இந்த அமெரிக்காக்காரன் தான் கையெழுத்து போட மாட்டேறான். இருந்தாலும் பரவாயில்ல, அவன் போடுறான் போடல, நாம் என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லி முடிச்சலான்னு இருக்காங்க. ஏன் கதை சொன்னால் தான் நமக்கு நல்லா புரியுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தாங்க. அந்த விவசாயி என்ன பண்ணால், அவங்க வீட்டில் ஒரு 4 மாடை வச்சு டெய்லி பால் கறந்து அதுலேருந்து ஒரு வெண்ணெய் கொண்டு போய் அடுமனை பேக்கரிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தான். பேக்கரியில் கொடுத்துட்டு தன் பிள்ளைக்கு வந்து ஒரு 500 கிராமு கேக் வாங்கிட்டு வந்துடுவான் டெய்லி, அவன் நைட்டு சாப்பிட்றதுக்கு. இதுதான் ஆஸ் யூஷுவல் நடந்துகிட்டு இருந்து. இது சும்மா ஒரு 2 மாதத்துக்கு நடந்துகிட்டு இருந்ததுங்க. 2 மாதம் கழிச்சு என்ன பண்ணிட்டான், இந்த பேக்கரிக்காரனுக்கு ஒரு டவுட்டு. என்னடா இவன் 500 கிராம் தர்றான், ஒரு அரை கிலோ தர்றான், கொஞ்சம் அளவு குறைச்சலாக இருக்குமோ அப்படின்னு அளந்து பார்த்தான். அளந்து பார்த்துட்டா 480 கிராம் தாங்க இருந்துச்சு. பயங்கர கடுப்பாயிட்டு ஊரில் போய் இந்த பஞ்சாயத்து தலைவர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுருப்பார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட போய் சொல்லிட்டான், என்னங்க இதை மாதிரி நான் டெய்லி வந்து அரை கிலோ அவன்கிட்ட வந்து வெண்ணெய் வாங்குறேன், 480 கிராம் தாங்க இருக்குன்னு. உடனே அந்த பஞ்சாயத்து தலைவர் கூப்பிட்றான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு எடை போட்டு பார்த்தாங்க. எடை போட்டு பார்த்தா 480 கிராம் தான் இருந்துச்சு. உடனே அந்த விவசாயியை கூப்பிட்டு, உனக்கு இன்றைக்கி என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அவன் சொன்னான், நீங்கள் தண்டனை கொடுக்குறதெல்லாம் சரிங்க ஐயா, நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னா. சொல்லுப்பா அப்படின்னாங்க. என்கிட்ட அரை கிலோ எடை போடுறதுக்கு எடைக்கல் கிடையாது. அதனால் என் பிள்ளைக்கு டெய்லி சாப்பிட்றதுக்கு 500 கிராம் அவர் கடையில் இருந்தால் கேக் வாங்கிட்டு வருவேன், அந்த கேக்கில் தாங்க எடை போட்டேன் அப்படின்னு சொன்னான். உடனே எடுத்து எடை போட்டு பார்த்தாங்க அந்த கேக்கை. என்ன கொடுமை பாருங்கள், அதுவும் 480 கிராம் தான் இருந்துச்சு. இந்த கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தவங்க எப்படி நம்மகிட்ட நடந்துக்கணும்னு நினைக்கிறோமோ அதை மாதிரி நாம் அவங்ககிட்ட நடந்துக்கணும். இது ரொம்ப எல்லா விஷயத்துலையுமே இது கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இயற்கை நமக்கு என்ன பண்ணணும், மாதம் மாதிரி மழை பெய்யணும். கரெக்டாக எப்பப்போ மழை பெய்யணுமோ அப்பப்போ மழை பெய்யணும். அதாவது மே மாதம்னா மே மாதம் வெயில் அடிக்கணும், மார்கழி மாதம்னா குளிரணும், ஆடி மாதம்னா காற்றடிக்கணும், ஐப்பசி கார்த்திகைன்னா மழை பெய்யணும். இதை மாதிரி இயற்கை வந்து நம்மகிட்ட நடந்துக்கணுங்கிறது மட்டும் நமக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் இதுக்கு நாம் இயற்கைக்கு என்ன பண்ணணும், மரத்தை வெட்டக்கூடாது, மரத்தை வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். இப்போ கடல் மட்டம் உயர்ந்து தண்ணிலாம் உள்ளே வருது, இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா என்ன பண்ணணும், கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறதை நம்ம குறைச்சிக்கணும். கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறத குறைச்சிக்கணும். எப்படி குறைக்கலாம், மின்சாரத்தை சிக்கனமாக யூஸ் பண்ணலாம், ஏசி ஆஃப் பண்ணலாம், ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம். இதெல்லாம் பற்றி நம்ம விரிவாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பேசுவோம். ஆக நாம் இயற்கைக்கு என்ன செய்கிறோமோ இயற்கை அதை நமக்கு பரிசாக தரும். உலகத்தில் போலி பகுத்தறிவாதிகள் கூட போட்டக்கூடிய இயற்கையை நம்ம கண்டிப்பாக மதித்து தான் ஆகணும். படித்தவங்க, பாமரர்கள், விவசாயிகள், சக மனிதர்கள் என்ன பண்ண போகிறோம், அதுதானே இன்னைய கேள்வி. அதுக்கு தானே இவ்வளோ தூரம் பேசியிருக்கோம். அப்படின்னா நாம் என்ன பண்ணலாம், முதல்ல மின்சார சிக்கனம்.
இந்த மின்சார சிக்கனத்துக்கு குளோபல் வார்மிங்க்கு என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கேட்கலாம். எப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற மின்சாரங்கள் எல்லாமே அனல் மின்சாரம். அனல் மின்சாரம்னா நிலக்கரி மரக்கட்டைகள்லாம் எரித்து கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணி அதில் வர்ற மின்சாரத்தை தான் நாம் யூஸ் பண்ணுறோம். அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மின்சாரத்தை சிக்கனமாக இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரொம்ப நாட்டுக்கு குளோபல் வார்மிங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது தான் உண்மை. இந்த மின்சார சிக்கனத்தை நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும்னு எப்படி பண்ணலாம்? லைட்டை போட்டோமா ஆஃப் பண்ணணும், ஃபேனை போட்டோமா ஆஃப் பண்ணணும். காலைல நம்ம நண்பர் அயன் பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சார், அப்படியே விட்டுட்டார், கொஞ்ச நாள் என்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, அப்புறம் போய் அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணுறாரு. இதை மாதிரி அயன் பாக்ஸை போட்டோமா ஆஃப் பண்ணோமா முடிஞ்ச வரைக்கும் ப்ளக்கே பிடிங்கி வச்சிடலாம் நம்ம. அடுத்தது தேவையில்லாமல் ஹீட்டரை யூஸ் பண்ணுறது. இப்போ ஹீட்ரு போட்டுட்டு வெந்நீர் ஆகுதுன்னா அது பாட்டுக்கு ஆகிட்டு இருக்கும் 1 மணி நேரம் 2 மணி நேரம், அதுக்கப்புறம் போய் பிடிக்கிறது. அது இல்லாமல் எப்போ ஹீட்ரு ஆன் பண்ணுறோமோ உடனே அதை ஆஃப் பண்ணிடுறது. இதை மாதிரி நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது என்ன சொல்கிறேன்னா, இது போன வாரம் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை நான் படிச்சுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னென்னா, இந்த முகேஷ் அம்பானி ஒரு மாதத்துக்கு கரண்ட் பில்லு 70 லட்சம் கட்டுறாராம். என்ன பாருங்கள், கேட்டால் பல்லு இருக்கிறவன் பகோடா திங்கிறாங்கிறான், ஜனநாயக நாடுங்கிறான். நம்ம ரொம்ப அரசியல் பேச வேணாம், ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆள் வீட்டுக்கு 70 லட்ச ரூபாய்க்கு கரண்ட் பில்லுங்க. நாம் அப்படிலாம் இருக்க வேணாங்க, அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க. நாம் சிக்கனமாக இருக்கணும். இந்த லைட்டு யூஸ் பண்ணுறதுலே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 3 குண்டு பல்பு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டியூப் லைட்டை யூஸ் பண்ணலாம், ஒரு 2 டியூப் லைட்டை யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் ஒரு CFL பல்ப் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இந்த காம்பேக்ட் ஃப்ளூரசன்ட் லேம்ப் இது என்ன பண்ணுது, மின்சாரத்தையும் சிக்கனமாக இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப பிரைட்டாகவும் தெரியுது. ஸோ இந்த CFL பல்பை யூஸ் பண்ணுறதுக்கு எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. உடனே நம்ம என்ன சொல்கிறோம், உடனே இன்றைக்கே எல்லா வீட்டில் இருக்கிற குண்டு பல்பெலாம் கட்டிட்டு உடனே CFL பண்ணணுமா? அதெல்லாம் வேணாம். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு குண்டு பல்பு பீஸ் ஆகிடுச்சுன்னா இனிமே வாங்குகிற பல்பை நம்ம CFL பல்ப் போடுவோம் அப்படிங்கிறத இன்னையிலேருந்து ஒரு முடிவாக எடுத்துக்கலாம். அடுத்தது, எங்கேயாவது ஒரு தலைவர் வருவார், எப்பயாவது வருவார், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டருக்கு டியூப் லைட்டு. அரசியல்வாதிங்க திருந்துவாங்களா? அதை அவங்க கையில் விட்டுருவோம். அடுத்தது அலங்கார வளைவுகள். நம்ம தலைவரெல்லாம் சீரியல் பல்பு போட்டு நம்ம வச்சு பளிச்சுன்னு வச்சாதான் நமக்குலாம் அவரோட ஃபீலிங். அவங்க கொள்கையை ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ, தலைவர்களுக்கு அங்கங்கே நம்ம சீரியல் லைட்டை போட்டு கட் அவுட் வைக்கிறோம். ஏன்னு கேட்டால், இதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம வைக்கணும்னு ஆசைப்பட்டால் வைங்க, கொஞ்சம் குறைச்சி வைங்க அப்படி சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் நடக்கிற விசேஷத்துக்காவது இந்த சீரியல் பல்பு போடுறது, 4 டியூப் லைட்டை கட்டுறது அப்படிங்கிறதுல இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் மின்சாரத்தை சிக்கனம் செய்வோம். அதை சிக்கனம் செய்தோமானால் நாம் மறைமுகமாக புவி வெப்பமயமாதலை தடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மனதில் கொள்ளணும். அடுத்தது, இந்த ஃப்ரிட்ஜு ஏசியோட யூசஸ்லாம் குறைக்கணும். அது நம்ம இந்த ஃப்ரிட்ஜை யூசஸை குறைக்கணும்னா எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னு கேட்டால், ஒரு நாள் மாவு அரைச்சிட்டு நம்ம 6 நாள் தோசை விட்டு சாப்பிட்றோம். அதனால் எல்லோரும் இந்த ஃப்ரிட்ஜோட யூசஸை குறைக்கணும்னா அப்படி நிமிர்ந்து உட்காருவாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, மாவுக்காக சொல்லலை. இந்த ஃப்ரிட்ஜையும் ஏசியும் யூஸ் பண்ணுறப்ப குளோரோஃப்ளோரோ கார்பன், அதாவது CFC அப்படிங்கிறத ஒன்று ரிலீஸ் பண்ணுதுங்க. இந்த குளோரோஃப்ளோரோ கார்பனும் கார்பன் டை ஆக்சைடு மாதிரி தான் புவியோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணகர்த்தியாக இருக்குது. சரி, இதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைச்சிடலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க, CFC ஃப்ரீ ரெஃப்ரிஜிரேட்டர்ஸே வருது. இந்த CFC ஃப்ரீ ரெஃப்ரிஜிரேட்டர் நிறையா இப்போ மார்க்கெட்டில் வர்றதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஃப்ரிட்ஜிலே 3 ஸ்டார் 5 ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 ஸ்டார் அப்படின்னு சொன்னான்னா அது ஒரு வகையில் மின்சாரத்தை சிக்கனமாக கொடுத்து நமக்கு குளிரூட்டி தருது எல்லா பொருளையும். ரெண்டாவது என்ன சொல்கிறேன்னா, இந்த பைக்கு மைலேஜ் அதிகமாக தர்ற பைக்கை யூஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டால், நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், பெட்ரோலு டீசலு இதெல்லாம் புதை வடிவ எரிபொருட்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணால் கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகணும். அதனால் பைக்கு டுரு புருன்னு சும்மா பயங்கரமாக சத்தம் கொடுத்துட்டு ஒரு பந்தாவுக்காக வண்டியை ஓட்டாமல் மைலேஜ் அதிகமாக தர்ற வண்டியை யூஸ் பண்ணலாம். இதில் இன்னொன்று சொல்லலாம், வண்டி யூஸ் பண்ணுறதே குறைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற ஒரு 1/2 கிலோமீட்டர் கடைக்கு போகிறதுக்கு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு போகலாம், நடந்து போயிட்டு வரலாம். ஒரு 2 பேர் போனால் பைக் எடுத்துகிட்டு போகலாம், இவ்வளோ ஒரு 4 பேர் போனால் கார் எடுத்துகிட்டு போகலாம். பெரும்பாலும் அரசு பேருந்துகளை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் நல்லது. இந்த நடந்து போகிறதுன்னொடனே ஒரு இதில் இன்னொரு பெனிஃபிட் உண்டு. நாம் கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தியும் குறைக்கிறோம், நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் டெய்லி வாக்கிங் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் அடிக்கடி கடைக்கு வண்டி எடுக்காமல் நடந்து போயிட்டு வந்தாலே ரொம்ப ஒரு நல்ல விசேஷம். அடுத்தது, மரம் வளர்க்கலாம். இதை எல்லாரும் செய்யலாம். அதாவது மரம் வளர்க்குறத விட விட்டுருங்க,
மரத்தை வெட்டாமல் இருக்கலாம். இதை ரொம்ப ரொம்ப செய்யலாம். நம்மளாம் சாதாரணமாக சம்மந்தம் இல்லாமல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு மரத்தை வெட்டி தள்ளிட்டு இருக்கோமே தவிர யாரும் புதுசாக மரத்தை வளர்க்கல. இல்லை இப்போ நான் ஒரு வீடு கட்ட போகிறேன், அந்த இடத்துல எனக்கு ஒரு மரம் வெட்டி தான் ஆகணும் அப்படின்னா வெட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வீடை கட்டிட்டு பக்கத்தில் ஒரு மரத்தை வச்சிருங்க. ஏன்னு கேட்டால் நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்மளாவது பிராயச்சித்தம் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரியாவது நம்ம நடந்துக்கலாம். இப்போ மரம் வைக்கணுன்னே நம்ம மரம் வைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம நண்பர் என்ன பண்ணுறாரு, போய் பக்கத்து வீட்டுக்காரன் வேலியில் வைக்கிறாரு மரத்தை. இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, வீட்டுக்கு வாசலுக்கு எதுக்கு கொண்டாந்து நொணா மரத்தை வைக்கிறாரு. ஏங்க இங்கே வைக்கிறீங்க, என்ன பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இதை மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக வைக்காமல் ஒரு மரம் நடுவதும் அந்த மரமும் பிற்காலத்தில் நமக்கு பயன்படக்கூடிய மரங்களாக நம்ம வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மரத்தை வெட்டாமல் இருக்கணும். இதெல்லாம் நம்ம இன்னையிலேருந்து செய்யலாம். இன்றைக்கி நம்ம நண்பர்கள் எல்லாம் மரக்கன்று கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அடுத்தது இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை நம்ம குறைக்கலாங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை குறைக்கலாம்னா இன்றைய காலகட்டத்தில் நடைமுறை வாழ்க்கையில் முற்றிலுமாக பிளாஸ்டிக்கை குறைச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனால் எங்கெங்கெல்லாம் பிளாஸ்டிக்கை குறைக்கலாமோ அங்கங்கெல்லாம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். நம்ம இப்போ பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பால் வாங்க போகிறோம், ஒரு 200 ml பால் வாங்க போனோடனே அவங்க 200 ml பால் வாங்கிட்டு ஒரு கவர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு பிளாஸ்டிக் கவர் வாங்கிட்டு வரோம். முன்னெல்லாம் காய்கறி வாங்க போனோம்னா ஒரு மஞ்சள் பையோ ஒரு கூடையோ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம காய்கறி வாங்கிட்டு வரோம். இப்போ எங்கே போனாலும் ஏதாவது வாங்கிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் கொடு அப்படின்னு சொல்கிறோம். அதை தவிர்க்கலாம். இல்லை என்னால் பிளாஸ்டிக்கை தவிர்க்க முடியாது, மஞ்சள் பை எடுத்துகிட்டு போனால் அசிங்கமாக இருக்கும், ஸ்டைலாக இல்லை, எனக்கு பிளாஸ்டிக் கவர் தான் தேவை, யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணீங்க. ஒரே ஒரு பிளாஸ்டிக் பையை வச்சிங்க. பால் வாங்க போகிறோம்னா அந்த பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு போங்க, போயிட்டு பாலை வாங்கிட்டு வாங்க. காய்கறி வாங்க போனால் அந்த பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு போங்க, திருப்பி எடுத்துகிட்டு வாங்க. அதை விட்டுட்டு ஒவ்வொரு தடவைக்கும் சும்மா பிளாஸ்டிக்கை வாங்கி 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 இந்த மக்காத குப்பைகளை நம்ம அடிக்கடி சேர்க்கறதுனால நம்ம நாட்டுக்கு மறைமுகமாக இந்த பிளாஸ்டிக்கை எரிக்கிறப்ப அது கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணி புவி வெப்பமயமாதலுக்கு காரணமாக இருக்குது. அதனால் தயவு செய்து பிளாஸ்டிக்கை குறையுங்கள். அடுத்தது இந்த குப்பைகளை போடுறதுங்க. இந்த குப்பைகளை போடுறதுல என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து போட சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பண்ணுறது என்னென்னா பிளாஸ்டிக்கு எல்லாத்தையும் சேர்த்து கொண்டாந்து ஒரு இடத்துல டம்ப் பண்ணி எரிய விட்டால் கார்பன் டை ஆக்சைடை நம்ம இன்க்ரீஸ் பண்ண பூமியோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதனாலேயே நமக்கு பிரச்சனை இருக்குது. நம்ம வீட்டில் வர்ற குப்பைகளை நம்ம இனிமேல் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்கிறது, பொதுவாக பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறதை குறைக்கிறதுலாம் ரொம்ப நல்லது. பொதுவாக நம்ம வீட்டில் வர்ற குப்பைகள் என்ன பண்ணுறோன்னா அது மக்கக்கூடிய குப்பை தான். ஆனால் அதையும் ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே போட்டு அதை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுறப்ப அதுவும் மக்காமல் போகுது. அதை மாதிரி செய்கிறப்ப நம்ம நாட்டுக்கு இன்னும் நம்ம பிரச்சனையை பண்ணிகிட்ருக்கோங்கிறது தான் உண்மை. அதனால் இனிமேல் மக்கிற குப்பையை தனியாக போடுவோம், மக்காத குப்பைகளை தனியாக போடுவோம், அதை இன்னையிலேருந்து செய்வோம் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துப்போம். இது வரைக்கும் நம்ம நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பேசணும். இனிமேல் அரசாங்கம் என்ன செய்யலாம் அதையும் நம்ம பேசலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டால் இப்போ நம்ம பேசுனது எல்லாமே மின்சாரத்தை குறைக்கணும் அப்படின்னு சொன்னோம். நமக்கு வர மின்சாரம்லாம் அனல் மின்சாரம், நிலக்கரி எரிக்கணும் அப்படின்லாம் சொன்னோம். இதுக்கான மாற்று வகையை அரசாங்கம் அவசியம் யோசிக்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. எப்படி மாற்று வகையான மின்சாரங்கள் உருவாக்குறது? இப்போ இந்த அனல் மின்சாரம் வேணாம் அப்படின்னு சொன்னால் புனல் மின்சாரத்துக்கு போகலாம். புனல் மின்சாரம்னு என்ன? நீரோட ஆற்றலை பயன்படுத்தி அதிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணலாம். பொதுவாக கடல் நீரோட அலையில் மின்சாரம் உருவாக்குறது எப்படி அப்படிங்கிற டெக்னிக்கெலாம் இனிமேல் கவர்மெண்ட்டு யோசிக்கணும். காற்றாலைகளை பயன்படுத்தி மின்சாரங்களுக்கு எப்படி உற்பத்தி பண்ணலாம், நம்ம நாட்டிலேயே பாதுகாப்பான முறையில் அணு மின்சாரத்தை எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறதுக்கான முயற்சியை அரசாங்கம் எடுக்க வேண்டும். இப்போ அதெல்லாமல் பயோஃபியல் அப்படிங்கிறாங்க, உயிர்களை பயன்படுத்தி எரிபொருள் தயாரிப்பு பண்ணுறது. இதுக்கான நடவடிக்கை என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம ஆமணக்கு அப்படிங்கிறதுலேருந்து எடுத்து எப்படி பெட்ரோல் டீசல் தயாரிக்கலாம் அப்படிங்கிறலாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அடுத்து நம்ம நண்பர்கள்லாம் குளோரல்லா அப்படின்னு ஒரு ஆல்கையை பயன்படுத்தி பயோஃபியல் பற்றி சம்மந்தமான ஆராய்ச்சிகள் ஈடுபட்டுருக்காங்க. இதை மாதிரி ஆராய்ச்சிகள் தொடங்கி அரசாங்கமும் இதற்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது நம்ம மாசு கட்டுப்பாட்டு வாரியம்லாம் கரெக்டாக இருக்கணும். அதாவது ஒரு தொழிற்சாலை இப்போ
உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தொழிற்சாலை இவ்வளோ தான் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணணும், இதுக்கு மேலே கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணால் அதற்கான ஏதாவது ஒரு அபராதம் விதிக்கணும், இவங்க கரெக்டாக அதை வாட்ச் பண்ணி அரசாங்கம் தக்க தண்டனைகளை வழங்கி தொழிற்சாலைகளில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிறத கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும். இது ஒன்று. அடுத்தது போன அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம், அது மாதிரி திட்டங்கள்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பாராட்டி அதெல்லாம் செயல்படுத்தணும். ஏன்னு கேட்டால் இந்த திட்டங்கள் எல்லாம் இன்று இல்லைனாலும் என்றைக்காவது நமக்கு கண்டிப்பாக பயன்படும் என்பதும் இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, ஆமாம் இதெல்லாம் செஞ்சிட்டோம், அரசாங்கம் இதெல்லாம் செய்யுது, அடுத்தது என்ன அப்படிங்கிறத இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க. அதாவது என்னென்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லி ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவது, அதுதான் செயல், அதுதான் வெற்றி. அது எப்படி சொல்கிறதுனா, ஏதோ இன்றைக்கி முத்தையெல்லாம் வீட்டு கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னு இந்த விஷயம் சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அந்த விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு அடுத்தவங்ககிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட தயவுதி சொல்லுங்கள். அதாவது கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்றவையெல்லாம் இந்த காற்றை நம்ம அதிகமாக ரிலீஸ் பண்ணோம்னா நம்ம புவிப்பரப்பில் மேலே உள்ள காற்றும் கடல் பகுதியில் உள்ள மேலே உள்ள காற்றும் ஹீட் ஆகுது. இப்படி டெம்பரேச்சர் ஹீட் ஆக துருவ பகுதியில் உள்ள பனிமலைகள்லாம் உருகி கடல் தண்ணிலாம் உள்ளே வருது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுங்கள். தயவு செய்து எல்லாரும் இதை பரப்புங்கள், தொடர் நிகழ்வாக்குங்கள். அப்போ தான் இது முழு வெற்றியாக முடியும். அடுத்து என்ன சொல்லணும்னா, இதை நம்ம எதாவது சொன்னோம்னா கருத்துக்கு நான் மாதிரி கருத்து சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் விட்டுடுங்க. நீங்கள் சொல்கிற கருத்துகள் அனைத்தையும் அனைவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் சொல்கிற விஷயத்தை, ஏதாவது ஒரு விஷயத்தை யாராவது ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணாலும் கடைபிடித்தாலும் அது வெற்றிங்கிறதுனால இன்னையிலேருந்து நாம் இந்த குளோபல் வார்மிங்கான கருத்துக்களை உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் தயவு செய்து பரப்புங்கள். இதைத்தான் நான் இன்றைக்கி சொல்ல வந்தது. இதை இப்படியே முடிக்காமல் ஒரு சில பேருக்கு நன்றி சொல்லிட்டு முடித்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல என்னை ஆளாக்கிய அப்பா அம்மா, எனக்கு எந்த விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ணுற எங்கள் அண்ணன், அப்புறம் கவி, இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன். அடுத்தது என் பள்ளிக்கால ஆசிரியர்கள். இன்றைக்கி உள்ள சமுதாயத்துக்கு பார்த்திங்கன்னா பள்ளிக்கால ஆசிரியர்களுக்கும் மாணவர்களோட தொடர்பு கம்மியாக இருந்தாலும் நாங்கள் படித்த காலத்தில் எங்களை ஒரு நல்ல வேலையில் வளர்த்த, எங்களுக்கு இன்றைக்கும் ஒரு அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம்னா அதுக்கு எங்களுக்கு அறிவிப்பு விட்டின எங்கள் பள்ளிக்கால ஆசிரியருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். குறிப்பாக பஞ்சநாதன் சார், குமார் சார், ராஜேந்திரன் சார் மற்றும் ரவீந்திரன் சாருக்கு நான் இந்த தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அடுத்தது எனக்கு யூஜி கிளாஸ் எடுத்த லெக்சரர்ஸ், பிஜி கிளாஸ் எடுத்தவங்களுக்கு எங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்வதோட எனக்கு முனைவர் பட்டம் கொடுத்த டாக்டர் எஸ் ஜெயலட்சுமி மேடத்துக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அடுத்தது எல்லோரும் சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மாதா பிதா குரு அப்புறம் நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவேன். என்கிட்ட என்னுடைய ஒவ்வொரு வெற்றிக்கும் இந்த நண்பர்களோட உதவி இல்லைன்னா அது சக்ஸஸ் ஆகிருக்காது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி நம்பிட்டுருக்கேன். இப்போ இந்த குளோபல் வார்மிங் சிடியை பற்றி எடுக்கணும்னா இதில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஆள் முதல்ல டாக்டர் ஜெயபிரகாஷ்கள். இதை எப்படி சொல்கிறதுனா, அவருடைய கேமரா எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு என்னோட ஓடி வந்து இந்த லொக்கேஷன் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்பாட்டையும் அவர் தான் டிசைட் பண்ணார். அதோட நான் இங்கே இப்படி பேசணும், அவங்க இப்படி பேசணும், இந்த கருத்தை மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு பின்னிருந்த ஜெயபிரகாஷ்கள் என்றென்றைக்கும் நன்றிக்குரியவர். அப்புறம் கோவிந்தன் சார். இன்றைய காலகட்டத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தால் அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கே ஆளுங்க ரொம்ப குறைஞ்சிருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்லணும்னா, யார் எந்த உதவி கேட்டாலும் செய்வார். அடுத்தது என்ன சொல்லணும்னா, ஒரு நல்ல விஷயங்கள் நடந்ததுன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனசு உள்ளவர். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் பல விஷயங்களில் என்னை அப்ரிஷியேட் பண்ணி மோல்ட் பண்ணி என்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டாந்தார். இவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அடுத்தது சுரேஷ் சார். லைஃப்பில் எந்த இடத்துல இப்படி போகலாம், இந்த இடத்துல இப்படி போகக்கூடாது, இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் சார், இந்த இடத்துல கொஞ்சம் சவுண்டாக பேசணும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை எனக்கு மோல்ட் பண்ணுற சுரேஷ் சாருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் என் பள்ளிக்காலத்தோழர்கள். இவர்களை பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, எனக்கு எல்லா இவர்களையும் என்னுடைய வெற்றிகளையும் பிரிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். தங்கவேல் மட்டும் நான் சொல்ல முடியாது, தங்கவேல் குடும்பமே சொல்லணும். தங்கவேல், ஆனந்த், சரவணன், அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் சொல்லணும். இவங்க செய்த உதவிகள் இன்னைக்கு உதவிகள்னு சொல்கிறத விட இவர்களுடைய நட்பு எனக்கு கிடைச்சதை நான் ஒரு பெருமையாக கருதுகிறேன். எனக்கு எந்த விஷயத்துலையும் எந்த நேரத்துலையும் உதவி பண்ணக்கூடிய நண்பர் தங்கவேலை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அடுத்தது ராஜேஷ், என்னுடைய போர்ப்படை தளபதி அப்படின்னு சொல்லலாம். எள்ளுன்னு சொன்னால் எல்லையாக நீக்கக்கூடிய ஆள். நான் இது இப்படி வேணும் அப்படின்னு சொன்னேன்னா போதும், இந்த மாதிரி குளோபல் வார்மிங் சிடி போட போகிறேன்டா அப்படின்னு சொன்னேன்.
எத்தனை மரக்கன்று வேணும் சொல்லு, எங்கேருந்து வேணும், எப்படி கொண்டாடணும், அதை மட்டும் கேட்டு செய்யக்கூடிய நண்பர் ராஜேஷ் வெங்கடாஜலபதி. வெங்கடாஜலபதியை பற்றி சொல்லணும்னா ஒரு செயல் வீரர் அப்படின்னு தான் சொல்லணும். சத்தமாக பேச மாட்டான், ஆனால் எல்லா விஷயத்தையும் நல்லா நீட்டாக கவனிச்சுட்டு இதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுற என் நண்பர் வெங்கடாஜலபதி, இவங்களும் சொல்லணும். அடுத்தது எனக்கு மைக்ரோ ஆர்கனிசத்துக்கு ஸ்பெல்லிங் சொல்லி கொடுத்த என்னுடைய யூஜி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது என்னுடைய பிஜி ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பிஹெச்டி படித்த நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அடுத்தது கொலீக்ஸ், என்னோட எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் எனக்கு கிடைக்கிற ஒரு நல்ல கொலீக்ஸ். அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால் எந்த விஷயத்தையும் சக்ஸஸ் பண்ண முடியாது நம்புகிறேன். இப்போ நான் சிஎஸ் மெரைன் பயாலஜியில் பிஹெச்டி பண்ணுறப்பையும் சரி, அடுத்தது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி 2 இடத்துல வேலை பார்க்குறப்பையும் சரி, எனக்கு அமைஞ்ச கொலீக் மாதிரி ஒரு நல்ல கொலீக்ஸ் எங்கேயும் யாருக்கும் அமைஞ்சிருக்க மாட்டாங்கிற அளவுக்கு எனக்கு என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுறேன் என்னுடைய கொலீக்ஸ். இவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டூடெண்ட்ஸை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிற கேட்டகரி வேறு தான். இப்போ பொதுவாக இந்த ஆராய்ச்சி படிப்புலாம் சொன்ன போனால் டீச்சர்ஸோட இம்பேக்ட் எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குதோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கு வந்து டீச்சரோட சக்ஸஸ்க்கு பின்னாடி இருக்கும். என்னுடைய வெற்றிக்கும் பல விதத்தில் எனக்கு உறுதுணை பண்ணிட்டுருக்கேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை நான் இந்த இடத்துல என்ன சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுவும் குறிப்பாக கார்த்திகேயன், இப்போ நான் குளோபல் வார்மிங் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஸ்டூடெண்ட் கார்த்திகேயன்ட்ட சொன்னேன். உடனே ஒரு 60 ஆர்டிக்கல் எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்து, சார் இதெல்லாம் நான் படிச்சுட்டு பேசுகிறேன் சார் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் என் பின்னாடி இருக்கிற என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், என்னுடைய உறவினர்கள் எனக்கு செய்த உதவிகள் மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படிக்கட்டாக நான் இன்றைக்கி முன்னேறிட்டு வந்துட்டுருக்கேன்னா இவங்க செஞ்ச உதவிகள் மாதிரி யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க. இதில் நான் ஒருத்தவங்க பேரை குறிப்பிட்டு சொல்லி இன்னொருத்தவங்க பேரை குறிப்பிட்டு சொல்லாமல் இருக்கிறத விட என்னுடைய உறவினர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லப்படுகிறேன். அடுத்தது ஒரு காலத்தில் எல்லோரும் சொன்னாங்க உலகத்தில் வந்து வந்தே மாதிரம் அப்படின்னு சொல்லி முழக்கத்தை இந்தியாவில் முழங்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் சேவ் எர்த், சேவ் எர்த், சேவ் எர்த். நன்றி, வணக்கம். சேவியர், 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 சேவியர்.